and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசன் பார்க்க போகிறோம். தட் இஸ் எரர் ஸ்பாட்டிங். ஒரு பேராகிராஃப் எடுத்து அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை கரெக்டும் பண்ண போகிறோம். இது ரொம்ப ப்ராக்டிக்கல் அண்ட் யூஸ்ஃபுல் லெசனாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எரர் ஸ்பாட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு 3 கிரேட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமர் ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம நல்லா தரவு பண்ணிக்க முடியும். ஸோ தட் நம்மளோட ரைட்டிங் ஸ்பீக்கிங்கில் அந்த ரூல்ஸையும் ஸ்ட்ரக்சரையும் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி எழுத முடியும், பேச முடியும். ரெண்டாவது, ரொம்ப காமனாக இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம பேசும்போது எழுதும் போது அவாய்ட் பண்ணலாம். மூணாவது, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லேயே நம்ம இதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது ஸ்லோவாக கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட கரெக்ட் பேராகிராஃப் என்ன, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஏன் இது வந்து தப்பு, கரெக்டாக என்ன வரணும், என்ன காரணம், இதெல்லாம் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பேராகிராஃபோட கண்டினியூஷன் பாருங்கள், இதுதான். ஸோ இதுலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, கோ த்ரூ பண்ணி கண்டுபிடிங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ பாருங்கள், மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் கான் டு அ மூவி லாஸ்ட் நைட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்குது. இதில் என்ன மிஸ்டேக்னா, மீ அண்ட் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. இதுதான் சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட் இதுதான். ஸோ மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ அப்படி தான் இருக்கணும். ஸோ ஐன்ற ப்ரொனவுனை இங்கிலீஷில் நம்ம கடைசியாக தான் சொல்லணும். அண்ட் மை ஃப்ரெண்ட் அண்ட் மீன் சொல்லாமான்னு கேட்டிங்கன்னா சொல்லக்கூடாது. மீன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் பிளேஸில் இங்கே போன ஆக்ஷனை யார் பண்ணுறோன்னா நானும் என் ஃப்ரெண்டும். அப்போ நாங்கள் தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பிளேஸில் நானுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஐ தான் யூஸ் பண்ணணும், மீ யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ கான் டு மூவி லாஸ்ட் நைட்டுன்னு இருக்குது. ஸோ கான் அப்படின்னு இங்கே வரக்கூடாது, வென்ட் தான் வரணும். ஏன்னா வென்ட் தான் V2 ஃபார்ம், அதை தான் நம்ம சப்ஜெக்ட் கூட தனியாக யூஸ் பண்ணலாம். கான்ன்றது V3 ஃபார்ம், அதை சப்ஜெக்ட் கூட தனியாக யூஸ் பண்ண முடியாது. ஹேவ், ஹேஸ் சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். சரி, இங்கே மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஹேவ் கான் டு அ மூவி லாஸ்ட் நைட்டுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பிகாஸ் ஹேவ் கான்ன்றது பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம கம்ப்ளீட்டட் டைம் போடக்கூடாது. நேற்று நைட் நாங்கள் போனோன்னு சொல்கிறோம். நேற்று நைட்டுன்றது ஒரு பாஸ்ட் டைம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் V2 ஃபார்மை தான் போடணும். V2 ஃபார்ம் வந்து வெண்ட். அதனால தான் இங்கே கான் போடக்கூடாது, வெண்ட் போடணும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் வி சீன் அ நியூ ஆக்ஷன் மூவி அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட், இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அப்படின்னு இருக்கிறது தப்பு. எப்படி இருக்கணும்னா, இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டிங் அப்படின்னு இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது, பிகாஸ் வி சீன் அ நியூ ஆக்ஷன் மூவின்னு இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கான் தனியாக போடக்கூடாது. அதே, ஏன்னா அது V3 ஃபார்ம்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும். சீனுன்றது V3 ஃபார்ம், V2 ஃபார்ம் சா தான் இங்கே போடணும். ஓகே, வி சா அ நியூ ஆக்ஷன் மூவி அதுதான் போடணும். பிகாஸ் அங்கே சொன்ன அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கேயும். ஓகே, V3 ஃபார்ம் வந்தால் ஹேவ், ஹேஸ், ஹேட் ஏதாவது ஒன்று சேர்த்து போடுவோம். V2 ஃபார்ம் தான் சப்ஜெக்ட் கூட தனியாக போடணும். ஓகே, அண்ட் இங்கே ஏன் நம்ம எக்ஸைட்டட் போடக்கூடாது, எக்ஸைட்டிங் போடணும். எக்ஸைட்டட், எக்ஸைட்டிங் ரெண்டுமே ஆட்ஜெக்டிவ்ஸ் தான். இங்கே தமிழில் என்ன சொல்ல வரோம், நானும் என் ஃப்ரெண்டும் லாஸ்ட் நைட் மூவிக்கு போனோம், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு புது ஆக்ஷன் படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம்? ஏன்னா நாங்கள் போனது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படத்துக்கு போனது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக ஈடியில் முடிகிற ஆட்ஜெக்டிவை ஒருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ ஆம் எக்ஸைட்டட்னு சொல்லலாம், நான் எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொல்லலாம், அதுக்கு எக்ஸைட்டட் யூஸ் பண்ணலாம். ஆனால் இட் வாஸ் எக்ஸைட்டட்னு சொல்லக்கூடாது, இட் வாஸ் எக்ஸைட்டிங். இட்டுன்றது இங்கே எதை குறிக்குதுன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா படத்துக்கு போனது, ரைட்? அந்த ஆக்ஷன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ ஐஎன்ஜியில் முடிகிற ஆட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, எது அந்த இமோஷனை ஏற்படுத்துதோ அதுக்கு நம்ம ஐஎன்ஜியில் முடிகிற ஆட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஒன்றா சேர்ந்து போனதே எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்துச்சு. அப்போது இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டிங்னு தான் சொல்லணும். இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது, தி ஆக்டர்ஸ் வாஸ் வெரி குட் அண்ட் த ஸ்டோரி வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஆக்டர்ஸுக்கும் ஸ்டோரிக்கும் ஒரே ஹெல்பிங் வெர்ப் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ராங். ஏன்னா ஆக்டர்ஸ்ன்றது ப்ளூரல், அதுக்கு வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வர் யூஸ் பண்ணோம். தி ஆக்டர்ஸ் வர் வெரி குட் அண்ட் த ஸ்டோரின்றது சிங்குலர் தான், வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், தி ஸ்டோரி எப்படி இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லணுமா, இன்ட்ரெஸ்டடுன்னு சொல்லணுமான்னா இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லணும். ஏன்னா சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துறது எது, அந்த கதை தான், அந்த ஸ்டோரி தான். அப்போது ஐஎன்ஜியில் முடிகிற ஆட்ஜெக்டிவ் இன்ட்ரெஸ்டிங் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து அந்த பேராகிராஃபோட கண்டினியூஷன் பார்த்தோம் பாருங்கள். வி ஈட்டன் பாப்கார்ன் அண்ட் ட்ரிங்க் சோடா டியூரிங் த மூவி.
Again, eaten தனியாக வந்திருக்கு. ஸோ we ate popcorn and drank soda during the movieன்னு இருக்கணும். கரெக்டாக we ate and drank அப்படின்னு இருக்கணும். அடுத்தது ஆஃப்டர் த மூவிஸ் we go to a restaurant for dinner. ஸோ இது எல்லாமே பாஸ்டில் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போது we go அப்படின்னு வரக்கூடாது. என்ன வரணும்? எஸ், we went to a restaurant for dinner. I ordered chicken and she ordered a pizza அப்படின்னு இருக்கு. ஸோ I ordered, past tense again. I ordered chicken and she ordered a pizza. The food was very delicious. ஓகே, ஆல்ரைட். நீங்கள் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிங்க, இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் லெட் மீ நோ in the comments. Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.